இருந்தாலும் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலியோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காக அவ்ளோ போராட்டங்களுக்கு நடுவுல, அதாவது தன்னோட புருஷனா இருந்தாலும் சரி, தன்னோட மாமியாரா இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் கூட, கார்த்திக் கூட எப்படியாச்சும் சேர்த்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்ட விட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சது ஓகே. அவ பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா இங்கிருந்து எஸ்கேப் ஆயி ஓடி போயிருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா போறதுக்கு போக்கு இடம் இல்ல. எங்க போறது? என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிய போயிட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா அவங்க அப்பா சேர்த்துக்க மாட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சல் இருந்துட்டு சைலன்ட்டா அங்கேயே இருந்துட்டு இருந்தா. அதுவும் நம்ம இலக்கியம் வந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவ அங்க இருந்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே. அது மட்டும் இல்லாம இலக்கியம் வந்து போட்டு பொளந்து கட்டுனதுக்கு அப்புறமா நம்ம கௌதம் மாஸ் என்ட்ரி குடுத்து, "என்ன இலக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு இப்போ உன் மாமா கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லி அஞ்சலியோட வாழ்க்கைய காப்பாத்தலாம்ன்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கியா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து உன்ன சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம, நீ நெனைக்கிற மாரி எதுவுமே நடக்காது. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நானும் அதாவது ஜானுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, நீ அது எல்லாத்தையுமே மீறி, இங்க வந்து நீ உங்ககிட்ட சொல்லி அஞ்சலிய காப்பாத்தலான்னு பார்க்குறியா? அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த டைம்ல தான் நம்ம இலக்கியா சொல்றாங்க, "நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க கௌதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக வரல. இப்ப சப்போஸ் அதாவது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுனால, இப்போ மாமா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு, "ஆமா இலக்கியா, நான் சொல்ல தான் போறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அஞ்சலி மாரிலாம் அவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்றேன். ஆனா உன்னோட முடிவ நீ மாத்திக்கோ." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்காக தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்காக வரல. கடைசியில கௌதம் வந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அஞ்சலிய பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும். அஞ்சலி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு பொசுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தையில, கௌதம் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க கௌதம்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது என்னதான் பெத்த பொண்ணோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, வீணா போனாலுமே சரி, அந்த குடும்பத்தில இனிமே எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் வந்துரக்கூடாது. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இல்ல, கார்த்திக்கோட வாழ்க்கையில அஞ்சலி இல்லன்னா தான் அது நடக்கும் அப்படின்னா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தயாரா இருங்க. அதையெல்லாம் அத பத்தி நீங்க வந்து பேசவே பேசாதீங்க. அஞ்சலியோட விஷயத்துல நீங்க என்ன முடிவு எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அத நான் ஏத்துக்கிறதுக்கு, கட்டுப்படுறதுக்கு தயாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என் பொண்ணு அப்படின்றதுனால நான் சொல்லல. என் பொண்ணா இருந்தாலும் சரி, யார் பொண்ணாலும் சரி, நல்லவளா இருந்தா நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருக்கலாம். ஆனா இப்படி கேடு கெட்டு இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் நடக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கூட மறுபடியும் சேர்றதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது இவுங்க மட்டும் கிடையாது. இவ்ளோ நாள் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளா நெனச்சுட்டு இருந்த இந்த பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே மீறி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வச்சு தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு போராட்டம் எதுக்காகன்னே யாருக்குமே தெரியல. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.